அழகா பூத்திருக்க கல்கத்தா ரோஸு. மாடி தோட்டத்துல வந்துட்டேங்க. வரக்கூடிய டைம் 1, 2 பூக்கள் தான் பூத்திருக்காங்க. கொஞ்சம் காத்து, கொஞ்சம் சாரல் மழை அப்படியே பெஞ்சுக்கிட்டு இருக்குது தூறல் காத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் மாடி தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நெனைப்பேன். அந்த களைச்செடிங்கள ஒண்டியா பிடுங்கி விட்டாலே போதும். எங்கே பார்த்தாலும் முடக்கத்தான் கீரை, இந்த சங்குப்பூ எல்லாம் முளைச்சி படர்ந்து போய் கிடக்குது. கொஞ்சமாவது க்ளீன் பண்ணலான்னு நெனைப்பேன். ஆனால் அந்த டைம் பார்த்து மழை சாரல் பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி அப்படியே மாடியிலேருந்து இறங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி மாடி தோட்டம் ஃபுல்லாக நிரம்பி போய் நிற்கிறாங்கங்க. இந்த மாதுளம் செடியில் ஒரே ஒரு காய் தான் விட்டுருக்கு பிஞ்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக பெருசாகி வந்துகிட்ருக்கு. நான் பூ விட்டதை நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். போன வருஷம் ஒன்று தான் காய்ச்சிச்சு, இந்த வருஷம் ஒன்று தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். இந்த பசலைக்கீரை நான் ஒரு கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நான் காமிச்சிருப்பேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க. கொஞ்சம் மேலே வளர்ந்துருக்க நுனியை கட் பண்ணி விட்டால் 4 சைடும் பக்க கீழே வரும். கட் பண்ணி விடணும். அதுவும் இன்றைக்கி பசங்களுக்கு சாட்டர்டே ஆனனால வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரையை பண்ணித்தர கேட்டாங்க. என்னதோ வாரத்தில் ஒரு நாள் ஆனனால ஏதாவது பண்ணித்தர கேட்பாங்க. அப்படி ஏதாவது பண்ணேன்னா இந்த பொட்டேட்டோ தான் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. இதுதான் பண்ணி கொடுக்குறதுங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு பேப்பரில் ஆயில் கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு அப்படியே தட்டில் வச்சு கொடுத்துட்டேங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு பொட்டேட்டோன்னா ரொம்ப பிடிக்குது. காய் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, பொட்டேட்டோ வறுவல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பாடு கூட பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. ஆனால் காய் வறுவலோ பொரியலோ பண்ணி கொடுத்தா சாப்பிட்றது இல்லைங்க. ரொம்ப கஷ்டம் அவங்கள சாப்பிட வைக்கிறது. சரி இதாவது விரும்பி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறதுங்க. பெரி பெரி பவுடரும் போட்டுட்டு டொமேட்டோ கெச்சப்பை வச்சுக்கிட்டு அதில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் ஒரு சைடு. அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பண்ணி கொடுத்தேங்க. இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடுனா கத்திரிக்காய். திடீர்னு என்ன பண்ணணும்னு ஞாபகம் வருதுங்க. இந்த சமையல் யோசிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. சடனாக 2, 3 கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடகடான்னு சின்னதாக நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு, அது பெருசாகவும் இல்லை, சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்துச்சு. அதுக்கு சிம்பிளாகிட்டு உள்ள மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோந்தாங்க. போட்டு ஃப்ரை பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கூட குழம்பாயிட்டு நான் பண்ணது பருப்பு குழம்பு தான் பண்ணேங்க. பருப்பு குழம்பு அதுவும் எங்கள் ஊர்லலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பருப்பு குழம்பு பண்ணுவோம். இங்கன்னா கடகடான்னு பருப்பை வேக வச்சு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஜீரகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் போட்டு வேக வச்சு விசிலை விட்டுக்கிட்டு கடைஞ்சிக்கிட்டு நமக்கு வடகம் போட்டு தாளிச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஊரில் வந்து தான் நான் தாளிக்கிறத நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் ஊர் சைடு கடுகு எண்ணெய் தாளிக்கிறதுனா கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு கடுகு தாளித்து ஊற்றிடுவோம். இங்கே வடகம் போட்டு இந்த பருப்பு குழம்புக்கெல்லாம் வடகம் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிச்சு பூவெல்லாம் ஃபஸ்ட்டு நிறைய பறிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ பறிக்கிற பிச்சு பூவை பாருங்களேன். சீசன் கொஞ்சம் கம்மியாகி இவ்வளோ தான் கிடச்சிருக்குங்க. இதை கூட நான் விடுறதில்லை. இதையும் பறித்து நான் கட்டிக்கிட்டு அந்த வாசனைக்கு வேண்டி வச்சுக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.